அல்லாஹ்வுக்கான நட்பு என்றால் என்ன? அந்த நட்பை வளர்க்கறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற காரண காரியங்கள் என்ன? இதுதான் உலகத்திலேயே உள்ள பெஸ்டான நட்பு. நம்ம கிட்ட இருக்கிற 5000 நட்புகள், வாட்ஸ்அப் நண்பர்கள், பேஸ்புக் நண்பர்கள் இதுக்குள்ள வருவாங்களா மாட்டாங்களா? ஏன் நட்பு வைக்கணும்? ஒருவருடைய எதுக்காக நட்பு வைக்கணும்? இப்ப நமக்கிட்ட இருக்கிற நண்பர்கள் யார் தெரியுமா? 4 பேர் வந்தா அடிய பாப்பா நீ பாடு பாப்பா அப்படின்னு இழுத்து பேசுறவரு. ஒரு ஆள் ஊர்ல இருந்து வாரா இருந்தா யாபோட்ல போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் ஒன்று கொடுத்து எங்கட ஒரு இபாதத்தை டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் இறை தூதருக்கு மிம்பரை ஹதியாவாக கொடுத்த ஒரு பெண். ஒருவரை நீங்க நேசிச்சா நண்பனுக்காக துஆ செய்யுங்க. எத்தனை பேர் துஆ செய்றீங்க சொல்லுங்க? மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தராங்க. எப்ப போய் நீங்க கையை பிடிச்சி ஷேக் அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன் வெட்க கொஞ்சம் பேர். பிப்ரவரி 14க்கு பிக்சர் மெசேஜ் பிஞ்சு பறக்குது. உசுரு நண்பன் நினைக்கிறேன். ஒரு கணவனுக்கு எதிராக எந்த ஒரு மனைவியை ஒரு மனிதன் தூண்டுகிறானோ இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்துட்டு என்ன நடக்குதுன்னா அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக தடுக்கணும், அல்லாஹ்வுக்காக அன்பு வைக்கணும், அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். இப்படி ஷைத்தான் நம்மட மைண்ட அப்படியே மாத்தி அப்ப நல்ல நட்புண்டா எங்க இருக்குன்னு கேட்பீங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்பதற்காக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வணங்கினார்களோ அப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் இருக்கிற காலமெல்லாம் நம் எல்லோருக்கும் வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், பச்சை பசலைகள் பிரார்த்தனை செய்கிறது. அந்த நன்மை கிடைக்கிற போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா எப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒரு தூய்மையான எண்ணத்துக்காக அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்தானோ இதே போல என்னையும் உங்களையும் உங்களுடைய மரணத்துக்கு பின்னரும் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் அந்த சுவர்க்கத்திலும் அந்த ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு நிகழ்ச்சியின் தான். இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு தலைப்பு தான். நட்பு என்பது இன்றியமையாத ஒன்று. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த நட்பு என்பது இன்றியமையாத ஒன்று. ஆனால் இந்த நட்பை பத்தி இஸ்லாம் பேசியிருக்கிறத பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த மௌஃப்டிக அல்லது இந்த மேற்கத்திய உலகம் இந்த நட்பை வைத்திருக்கிற இடத்தை பார்த்தால் இந்த உலகத்துல ஒரு மூமினாக இருந்து அவன் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் இந்த நட்பை நல்ல நட்பாக அமைத்து கொண்டால் அவனுக்கு கிடைக்கிற வெகுமதி, அவனுக்கு கிடைக்கிற அருள், அவனுக்கு கிடைக்கிற மதிப்பு இந்த உலகத்திலும் அவனுக்கு நலவு, மறுமையிலும் அவனுக்கு நலவு. ஒரு மனுஷன் உண்மையில் நாங்கள் எல்லாம் விரும்பியோ வெறுத்தோ ஏதோ ஒரு அடிப்படையில் நட்புகளோடு பின்னி பிணைந்துதான் இருக்கிறோம். அதற்கு ஒரு காரணம் நம்முடைய வெளிநாட்டு வாழ்க்கையின் தான். நம்முடைய வெளிநாட்டு வாழ்க்கையும் இந்த நட்பு விரும்பியோ வெறுத்தோ நாங்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறது, எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நட்பு என்றால் எங்கட வளர்ந்து வருகிற இளம் சமூகத்தில் என்ன பார்வை அப்படி என்று கேட்டால், பேஸ்புக்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? எனக்கு 5000 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கும் 3000 பேர், உங்களுக்கும் 2000.
இப்பதான் நான் Facebook பேஜை திறந்திருக்கிறேன். வாட்ஸ்அப்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, இமெயில், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், இப்படி நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு நண்பர்கள் என்றால், நட்பு என்றால் என்ன என்று இந்த நவீன உலகத்தில் எங்களுடைய சமூகம் புரிந்து கொள்ளுகிற போது, ஒரு அறைக்குள்ள இருக்கிறது Facebookல செக் பண்றது, ஒரு அறைக்குள்ள இருக்கிறது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் அனுப்புறது, ஒரு அறைக்குள்ள இருக்கிறது இமெயில், ஜிமெயிலோடு சம்பந்தப்பட்டது எங்களோட நட்பு. எங்களுக்கு 5000 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு 4000 பேர் இருக்கிறாங்க. இப்படி நாங்க இந்த நட்பை இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இஸ்லாம் சொல்லுகிற நட்பு இப்படி அல்ல. நாம் பின்னால சொல்லுகிற இந்த ஹதீதுகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால், சில நேரங்களில் நபிமார்களும் சுஹதாக்களும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த நட்புக்கு ஒரு வெயிட்டை, ஒரு பெருமானத்தை அல்லாஹு தஆலா, ஒரு கீமத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரியது இஸ்லாத்துல இந்த நட்பு என்பது, அவ்வளவு பெரியது என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நட்பு என்பது என்ன அப்படி என்று கேட்டால், ஒவ்வொரு சீசனுக்கு நாங்க விஷ் பண்ற, அதுதான் நட்பு. ஒருவர் பிறந்த தினத்துல இங்கிருந்து அவரை விஷ் பண்ணுவார், அவர் இங்கிருந்து என்ன செய்வார், விஷ் பண்ணுவார், அது நட்பு. அல்லது அவர் அங்கிருந்து ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்புவார், இவர் இங்கிருந்து ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்புவார். அவர் அங்கிருந்து ஒரு ஹார்ட் அனுப்புவார், இங்கிருந்து இவர் ஒரு ஹார்ட் அனுப்புவார். அங்கிருந்து ஒரு தம் அனுப்புவார், இங்கிருந்து ஒரு தம் அனுப்புவார். என்னண்டா நட்பு வட்டம் வளர்ந்திருக்குது என்று நினைக்கிறார்கள். இதுதான் நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, இதுதான் தோழிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அது தோல்வியில முடியுதே ஒழிய அது நல்ல நட்புல என்ன செய்யல, அது முடியல. அதுதான் தோழர்கள் என்று நினைக்கிறார்களே தவிர, காலப்போக்குல அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் வலிச்சு துரைச்சி நம்மளை தெருவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நட்பு என்பதை நாங்கள் மறக்காமல், பாரசூரத்தை புரியாமல் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமானது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நட்பை பொறுத்த மட்டும் அல் ஹுப்பு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கான ஒரு நட்பு இருக்குது. அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்கான விஷயங்களில் மாத்திரமான ஒரு நட்பு இருக்கிறது. நட்பை பொறுத்தது இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறது எதுல என்பதை யோசிக்கணும். விரும்பியோ வெறுத்தோ நாங்க நட்பை தெரிவு செய்யாம தெரிவு செய்கிற இடத்துக்குள் வந்திருக்கிறோம். காரணம் வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருக்கிற நட்பு அல்லாஹ்வுக்கான நட்பா அல்லது இந்த உலகத்துக்கான நட்பா என்று பார்த்தால், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த உலகத்துக்கான நட்பு தான். ஒரு ரூம்ல இருக்கிற காலம் வரைக்கும் நண்பர், ஒரு ரூம்ல இருக்கிற காலம் வரைக்கும் அவரோடு நெருக்கம். அந்த ரூமை விட்டு மாறிட்டோம்னா இன்னும் ஒரு ரூம், அதுல இருக்கிறவர் நண்பர். ஆனா இஸ்லாத்துல இதுவல்ல நண்பர் என்பது. இது வந்துகிட்டு இந்த உலகத்துக்கான ஒரு நட்பு. ஆனா இஸ்லாம் சொல்லுகிற நட்பு என்பது அது சுவர்க்கம் போற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கிற எங்களோட முஸ்லிம் இளைஞர் யுவதிகள்கிட்ட இருக்கிற நட்பும் என்னென்று கேட்டால், இன்றைக்கு நவீன உலகத்துல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் நாங்க நட்பா இருக்கிறோம், அல்லது பெண்கள் பெண்களுக்குள்ள நட்பா இருக்கிறது, அல்லது ஆண்கள் ஆண்களுக்குள்ள நட்பா இருக்கிறது. இப்படி நாங்க நட்புகளை என்ன செய்கிறோம், வளர்த்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே நட்பு என்பது சில நேரங்கள்ல ஒரு தாய், தந்தை, குடும்பம், உறவுகள் எங்களை கைவிட்ட நேரம், எங்களுக்கான ஒரு தொழில், எங்களுக்கான ஒரு நேர்த்தியான பாதை, எங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையுடைய ஒரு முன்னேற்றத்தை இந்த பூமியில் கட்டித்தருவது நல்ல நட்பு தான். சில நேரங்களில் நல்ல தாய் தந்தை உறவுகள் இருந்த போது அந்த தாய் தந்தையுடைய உறவுகளையும் தாண்டி நல்ல நட்பாக இருக்கும் என்று நினைத்த போது எங்களை கொண்டு போய் தள்ளிவிட்டதும் அந்த நட்புத்தான் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில இன்னும் ஒரு சாரார் இந்த பெண்கள் பெண்களுக்குள்ள ஒரு நட்பா இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்டா, பின்னால சில செய்திகளை நான் சொல்லுவேன். இந்த பெண்கள் பெண்களுக்குள்ள நட்பா இருக்கிறது இஸ்லாத்துல மாஷா அல்லாஹ் வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பெண்கள் பெண்களுக்குள்ள நட்பா இருந்து கொண்டு அந்த இஸ்லாம் சொல்லுகிற நட்புக்கு முரணாக தீய நட்பாக அது மாத்திர ஒரு விஷயத்தை பாருங்க.
இப்ப நம்ம எல்லாம் விரும்பியோ வெறுத்தோ இந்த குடும்பமாக இந்த நாட்டுல வாழ்றோம். நமக்கு நம்மட ரூம் அல்லது நம்மட பக்கத்து வீட்டுல உள்ள குடும்பம் நட்பாக மாறுறாங்க. அப்ப நாம அவங்களோடு நட்புக்களை செய்கிறோம், பாராட்டுறோம். இப்ப மனைவி வீட்டுல இருக்கிறா, ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டார். இப்ப மனைவி என்ன செய்யறாண்டால் விரும்பியோ வெறுத்தோ இங்குள்ள உறவுகளோடு போன் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக, பேஸ்புக் ஊடாக அல்லது நேரடியாக நட்பை ஏற்படுத்துறா. இந்த நட்புல அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இப்ப பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்துட்டு என்ன நடக்குதுண்டா, இந்த மாப்பிள்ளைய பத்தி அந்த மனைவி சொல்லுவா, அந்த மாப்பிள்ளைய பத்தி இந்த மனைவி சொல்லுவா. இவர குறை இங்க பேசப்படும். ஓ உங்களோட மாப்பிள்ளை அப்படியா, எங்கட வருந்தா அப்படி இல்லை. உங்களவர் அப்படியா, ஆனா எங்கட வருந்தா மாஷா அல்லாஹ் இப்படித்தான். உங்களவர் ஒன்று வாங்கித்தாரு இல்லையா, எங்கடவர் கேட்காமலே வாங்கித்தாரு. உங்களவர் போன முறை கிஃப்ட் தந்தா உங்களுக்கு, எங்கடவருக்கு அந்த பழக்கமே இல்லையே. இப்படி என்ன செய்யறால் இதுக்குள்ள பேசி 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 இது நல்ல நட்பல்ல, இது நாசமாகி போற நட்பு. இது நல்ல நட்பல்ல, இது நாசமாகி போற நட்பு. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனைவி எப்படிப்பட்டவள் என்றால் மாப்பிள்ள போயிட்டார் என்றால் அவர் மானம், மரியாதை, சொத்து அத்துணையும் பாதுகாக்கக்கூடியவள் தான் நல்ல மனைவினாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, நல்ல வாழ்க்கைய துளைக்கிற அடிப்படையில இந்த நட்பு பரிமாறப்படுகிறது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவர மாப்பிள்ளையுடைய குறைய இவவும், இவட மாப்பிள்ளையுடைய குறைய அவவும் அப்படியே பேசி பேசி ரெண்டு பேருடைய மனசிலையும் என்ன நடக்குது என்றால், எங்கட மாப்பிள்ளையும் உங்களை போலதான் உழைக்கிறாரு, ஆனா கவனிக்கிறார் இல்ல. எங்கட மாப்பிள்ளையும் உங்களோட மாப்பிள்ளைய போலதான் உழைக்கிறாரு, ஆனா கவனிக்கிறார் இல்ல என்ற ஒரு சிந்தனை வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் சீரழிந்து சில நேரங்களில் பிரச்சனைகள் பட்டு நல்ல அந்த கணவன் மனைவி உறவுகள் இப்படிப்பட்ட நட்புகளால் உடைந்து போன வரலாறுகள் ஏராளம் சமூகத்தில் இருக்கிறது. இது நல்ல நட்பு அல்ல, இது தீய நட்பு. நம்மட கணவனுடைய கண்ணியம், நம்மட கணவனுடைய மதிப்பு, நம்மட கணவனுடைய பொருளாதாரம், நம்மட கணவனுடைய மானம், மரியாதை அத்துணையும் பாதுகாக்கிற அடிப்படையில் நட்பு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹுக்கான நட்பு, உலகத்துக்கான நட்பு அல்ல. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் விரும்பியோ வெறுத்தோ உலகத்துக்கான நட்பு அது இருந்துதான் ஆகணும், தப்பும் அல்ல, இருந்துதான் ஆகணும். ஏன்னா நானும் இவர் ஒரு ரூம்ல இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு எனக்கு சம்பளம் வராட்டி அவர் கேட்பார், ஒரு 50 கேடி தாங்க, ஒரு 25 கேடி தாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்கல் வாங்கலுக்கான ஒரு நட்பு, கொடுக்கல் வாங்கலுக்கான ஒரு நட்பு, தொழிலுக்கான ஒரு நட்பு, பண ரீதியான நட்பு, குண ரீதியான நட்பு, ஊரு ரீதியான நட்பு, உறவு ரீதியான நட்பு அல்லது நாட்டுப்பட்டு ரீதியான நட்பு, இப்படி என்று நட்புக்களை நாங்க சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறோம். ஆனா இது நட்பு தான், தப்பு இல்லை. ஆனால் இந்த நட்பை விடவும் அல்லாஹுக்கான நட்பு இருக்கு தானே, அந்த நட்பு இஸ்லாத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுவதை பார்க்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். அபூதாவுத் 4833வது செய்தி, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மை யுகாலிலு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்தில் இருப்பார். அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி. மார்க்கம் தீன் என்பது இந்த இடத்துல ஒன்று அவருடைய மார்க்கம் அல்லது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயம், பண்பு, பழக்க வழக்கம், அடுத்தது அவருடைய மார்க்க சூழல். இப்படியான ஒன்றுலதான் ஒரு மனிதர் இருப்பார். எனவே அவர் அவருடைய நண்பர் எதில் இருக்கிறார் என்பதை பார்க்கட்டும் என்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க அல்லாஹ்வுக்காக வைக்கிற நட்பு என்பது கண்டிப்பா ஒரு பெரிய சூழல் தாக்கத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஒரு ரூம்ல இருக்கிறீங்க. இதுல மாஷா அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுக்காக நேசித்த உறவு மாத்திரம் என்றால், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். இஸ்லாம் எப்படி பேசுது பாருங்க. மன் அத்தா லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்து, மன் அத்தா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து,
அல்லாஹ்வுக்காக யார் பிரிகிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பூரணமானது ரசூலுல்லாஹ். அப்ப இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக தடுக்கணும், அல்லாஹ்வுக்காக அன்பு வைக்கணும், அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். நம்மட நட்பெல்லாம் நீங்க இப்ப 2 பேர் சேர்ந்து மார்க்கத்துக்காக நட்பு வைக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கும் நம்ம ரூம்மேட்டுக்காக வேண்டி ஒரு நட்பு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்குன்னா உங்களோட நண்பர் ஒரு இசை கேட்கக்கூடியவர் இருப்பார், 24 மணித்தியாலும் பாவத்தில் ஈடுபடுறவரா இருப்பார், அல்லது ரூம்ல வந்தா சவுண்ட கூட்டி போட்டு ஏதாவது பாட்டு கூத்து கும்மாளம் டிவி அப்படி ஒரு பாவமான காரியத்துல இருப்பார். நீங்க அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற நண்பர் நல்லவராக இருந்தால் நீங்க சொன்னா இது பாவம் தானே என்று கேட்டு அவர் அதை அப்படியே என்ன செய்வார், கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக மாறுவார். அப்படி இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொல்ற சூழலை பாருங்க, அப்படி இல்லாட்டி அந்த நண்பரோடு தொடர்ந்து நீங்கள் இருந்தால் அவருடைய சூழலுக்கு நீங்கள் மாறுவீர்கள். ஒன்று, இப்ப அவர் வாரார், நீங்க சொல்லுவீங்க, இங்கப்பா என்ன எந்த நேரம் பாட்டு போட்டு இருக்கிறீங்க, இது கூடாது தானே, எந்த நேரம் மியூசிக்கோட இருக்கிறீங்க கூடாது தானே, எப்ப பார்த்தாலும் பாவத்தோட இருக்கிறீங்க கூடாது தானே என்பார். அதுக்கு இவர் நம்மட நண்பர் என்ன தெரியுமா, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படித்தான் அப்பா, 100% சரியா வாழ இயலாது, தனிமையில இருக்கிற நேரம் இப்படித்தான் இருக்கணும், இது சில நேரங்கள்ல ஹலால் கூட ஹராமாகத்தான் மாறும், சுப்ஹானல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா, சில என்ன செய்ய வீட்டு கவலையில் வந்தா இதுலதான் என்ன செய்யணும், தொங்கிட்டு இருக்கணும், இப்படி சொல்லுவாரு. நம்ம அல்லாஹ்வுக்காக நேசிக்காதனுடைய விளைவு என்ன நடக்கும் தெரியுமா, ஓ இனி என்ன செய்யனா வெளிநாட்டு வாழ்க்கைண்டா அப்படிதான், ஏன்டா ரூம் விட்டு போனாண்டா ரூமுக்கு யாரு சொல்லி தரது, அதனால இவனை பகச்சுக்கவும் மேலாது. இப்ப என்ன செய்வோம், சரி சரி நம்ம அல்லாஹ்வுக்காக சொல்லி பார்த்தோம், இவர் கேட்கிற மாதிரி இல்ல, நம்ம இதுக்கு பிறகு இவர்கிட்ட எதுவும் சொல்றல்லன்னு முடிவெடுத்துருவோம். இப்ப பாவத்தை தடுக்காத ஒரு இடத்துக்கு, அவரை சொல்லி திருத்தாத ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம வந்துடுவோம். இப்ப நம்ம அவரோட சூழலுக்கு மாற போறோம் பாருங்க, கெட்ட நண்பனுடைய சூழலுக்கு நாங்க மாற போறோம். இப்ப என்ன செய்வார் என்றால், நம்ம வார நேரம் பாட்டை போடுவாரு, கூத்த போடுவாரு, அதை செய்வாரு, இதை செய்வாரு. இப்ப அது நம்ம மனசுல காலப்போக்குல அங்கீகாரமாகும். ஓ எங்கட ரூம்லயும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், வெளிநாட்டுல உள்ள எல்லாரும் அப்படித்தானே, இது என்ன செய்ய எல்லாரும் அவுலியாக்கள் இல்லையே, சஹாபாக் எல்லாம் எப்படி பேச்சுவாரு, செய்தா எப்படி உங்களை பிரெயின் வாஷ் பண்றான் பாருங்க, எல்லாரும் அவுலியாக்கள் இல்லையே, இனி அப்படித்தான் அல்லாஹ் அதுக்கு தானே தௌபா வச்சிருக்கிறது, இனி சஹாபாக்களும் அப்படித்தானே, ஏன்னா நம்மளே எல்லாம் விட சஹாபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு செய்தான் நம்மட மைண்ட அப்படியே மாத்தி இந்த கெட்ட நண்பருக்கு இசைவாக்கம் அடைக்கிற நண்பராக, அடைக்கலம் கொடுக்கிற நண்பராக அவருக்கு ஏற்றா போல என்ன செஞ்சிருவார், இவரு போயிடுவார். காலப்போக்கில் என்ன நடக்கும்டா, இவரும் அவரும் நண்பர்கள், ஆனா அல்லாஹ்வுக்கான நட்பு அல்ல, உலகத்துக்கான நட்பு. நல்லா இருந்தவர் கடைசியில இவர் போடுற போனை பார்க்கிற நிலைமையிலையும், இவர் அனுப்புற மியூசிக்கை பார்க்கிற நிலைமையிலையும், இவரோடு சேர்ந்து பாவத்தை பார்க்கிற நிலைமையிலையும், டிவி போற நேரம் என்ன செய்ய ரூம்ல இருந்தா பார்க்கத்தான் வேணும் என்று சொல்ற ஒரு நிலைமையிலையும் இந்த பாவத்துக்கு விரும்பியோ வெறுத்தோ சூழல் தாக்கத்துக்கு உள்ளாகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களோட நண்பன் ஒரு மனிதன் அவனுடைய தீன் என்ன என்பதை பாருங்க, அவன் எதுல இருக்கிறான் என்பதை பாருங்கள், அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தும். அவன் நல்லவனாக இருந்தால் அந்த நட்பு உங்களோட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்தும். அவன் கெட்டவனாக இருந்தால் ஒன்று உங்களுடைய நல்லது கெட்டவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கான நட்பு செல்வாக்கு செலுத்தும், அல்லது கெட்டவன் மாறாவிட்டால், நீங்கள் ஒதுங்குகிற ஒரு இடத்துக்கு போகாவிட்டால் உங்களை மாற்றுகிற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடும், இந்த நட்பு வந்துடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனுஷன் யாரை நேசிக்கிறானோ அவனோட தான் இருப்பான். இது லேசல்ல, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவன் அவர்களோடு தான் இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கேட்பீங்க, அப்ப நல்ல நட்புண்டா எங்க இருக்குன்னு கேட்பீங்க. அப்ப நல்ல நட்பு இப்படிதான் எல்லாரும் நண்பர்களும் இருக்கிறாங்க, விரும்பியோ வெறுத்தோ சில நேரங்கள்ல இப்படிதான் நடக்கிறாங்க மௌலவி. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு மாசம் வருவீங்க, பேசிட்டு போவீங்க, நாங்களே இருக்கணும், நாங்களே காசு கட்டணும், எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு பேச இயலும் லேசா, ஆனா எங்களை நடைமுறைப்படுத்த இயலாது என்று ஒரு மனச்சூழல் உருவாகும். இப்ப வாங்க, அல்லாஹ்வுக்கான நட்பு என்றால் என்ன, நல்ல நட்பு என்றால் என்ன, அதுக்கு உதாரணம் என்ன?
அது இந்த உலகத்துல நல்ல நட்பு இருந்துச்சா இல்லையா பாருங்க. அந்த நட்பை வளர்க்கறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற காரண காரியங்கள் என்ன அதை பாருங்க. இப்ப பாருங்க, நல்ல நட்பு என்பது இந்த உலகத்துல அல் ஹுப்பு லில்லாஹ் அல்லது அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்கான மாத்திரமான ஒரு உறவு. உலகளாவிய நோக்கம் எதுவும் இருக்காது, பொருளாதார நோக்கம் எதுவும் இருக்காது, திருமண பந்தம் சம்பந்தமான நட்பு ரீதியான ஒரு பழக்க வழக்கம் எதுவும் இருக்காது. உலக விஷயம் எதுவுமே சம்பந்தப்படாமல் அல்லாஹ்வுக்கான ஒரு நட்பாக என்ன செய்யும் அது இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படி என்று கேட்டால், அதுதான் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்தந்த சஹாபிய சமூகம் வைத்த நட்பு. அதுதான் அல்லாஹ்வுக்கான நட்பு. அந்த நட்பு இதுல சிலர் இருப்பீங்க, நீங்க நமக்குள்ள ஒரு நட்பு இருக்கும், நமக்குள்ள எந்த கொடுக்கல் வாங்கல் அது இது ஒன்றுமே இருக்காது. ஒருவரை நேசிப்போம். எதுக்கு நேசிப்போம் என்றால், இவரோட நம்ம நட்பு வைத்தால் இவர் நல்லதை மட்டும் சொல்லுவார், இவரோட நம்ம இருந்துகிட்டோம்டா இவர் சில நேரங்களில் நம்மட பிள்ளைய திருத்துவார், இவரோட நம்ம முகப்பத்தை நெருக்கி கொண்டால் இவர் நம்ம பிரிஞ்சு போற நேரம் அல்லது வளைந்து போற நேரம் நம்மட இடுப்பை நிமித்துவார் என்ற அந்த தூய்மையான எண்ணம். வேற உலகளாவிய நோக்கம் எதுவுமே இருக்காது. பணக்காரன் பணக்காரனோட நட்பு வைப்பான், ஏழை ஏழையோட நட்பு வைப்பான், படித்தவன் படித்தவனோட நட்பு வைப்பான், ஆண் ஆணோட பெண் பெண்ணோட. இந்த நட்புகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்கான நட்பு, எதையும் எதிர்பார்க்காமல் நான் இவரோட நட்பு வைத்துக் கொண்டால் நல்லதை சொல்லுவாரு, நல்ல விஷயத்தை சொல்லி தருவாரு, என்ன திருத்துவாரு, என்ன மாத்துவாரு என்ற நல்ல நோக்கம் மாத்திரம்தான் அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்கான நல்ல நட்பு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இதைத்தான் இந்த உலகத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுல வச்சாங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வந்து ரசூலுல்லாஹ்வோட ஒட்டி கொண்ட அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹ்வுக்கான அன்பு மட்டும்தான். அதனாலதான் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோட வந்து நட்பு வைத்தா சேர்ந்தா, சஹாபாக்களோட வந்து நட்பு வைத்தா சேர்ந்தா சொத்து போகும் என்று தெரியும், ஊரு போகும் என்று தெரியும், மனைவி போவாள் என்று தெரியும், பிள்ளை போகும் என்று தெரியும், பொருளாதாரம் இழக்கப்படும் என்று தெரியும். அதையும் தாண்டி சில நேரங்களில் எனக்கிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத உயிர் போகும் என்றும் தெரிந்தும் அல்லாஹ்வுக்காக ஒட்டி கொள்ளுகிற நட்பு அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் ஒட்டி கொண்ட நட்பு. இதுதான் உலகத்திலேயே உள்ள பெஸ்டான நட்பு. இப்ப நீங்க அப்படி இருப்பீங்க, ஒரு ஒரு ஆலிமோட, ஒரு ஷேகோட, ஒரு மௌலவியோட, ஒரு மார்க்க பற்றுள்ளவரோட, இந்த உலகளாவிய நோக்கம் எதுவும் இல்லாமல் இவரோட இருந்தா இவர் நேரத்துக்கு நம்மளை தொழுகைக்கு கூப்பிடுவார், ஒரு பயானுக்கு கூப்பிடுவார், நல்ல செய்தியை அனுப்புவார், நம்ம பாவம் செய்கிற போது தடுப்பார் என்ற அந்த அல்லாஹ்வுக்கான ஒரு எண்ணம் இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுக்கான ஒரு நட்பு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொன்னாங்களே, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு, எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் இரண்டு சாராருக்கு, அந்த 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா நிழலை கொடுப்பான். வர்ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 நண்பர்கள் ஒன்று சேர்ந்தவர்கள், இஜ்தமா அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக பிரிந்தார்கள். இந்த நட்பு நம்மளை எங்க கொண்டு சேர்க்கும் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த நிழலுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இது உலகளாவிய நோக்கம் எதுவுமே இருக்காது. மார்க்கம் என்ற நல்ல விஷயம் என்ற தீன் என்ற குர்ஆன் என்ற ஹதீஸ் என்ற உன்னதமான ஒரு நல்ல நட்பாக அந்த நட்பு இருக்கும். இதுக்குத்தான் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்துக்காக, என் மீது கொண்ட அந்த ஜலாலுக்காக நட்பு வைத்தவர்கள் எங்கே, அன்பு வைத்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், அழைத்து சொல்வான், அல் யௌம, இன்றைய நாள் உங்களுக்காக எந்த நிழலுமே இல்லாத இந்த நாளையில் நான் உங்களுக்கு நிழலை தருகிறேன் என்று அவங்களை விசேஷமாக அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிழலை கொடுப்பான். இப்ப யோசிங்க, நமக்கிட்ட இருக்கிற 5000 நட்புகள், 4000 நட்புகள்,
வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், டெலிகிராம் நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அல்லது ஜிமெயில் அல்லது இமெயில், இன்றைக்கு நவீன முறையில் உள்ள இந்த உலக சாதனத்தோடு உள்ள ஒட்டி கொண்ட இந்த நண்பர்கள் எல்லாம் இதுக்குள்ள வருவாங்களா மாட்டாங்களா? வல்லாஹி வரமாட்டாங்க, வர இயலாது. ஏன் தெரியுமா? அது இன்னொரு நாட்டுல இன்னொரு ஊர்ல இருந்துட்டு நேசிக்கிறது என்பது வேற. உடனே அந்த நட்புடைய எந்த பாதிப்பும் இல்லாம இவருடைய குணாதிசயங்களும் இரண்டும் சேருகிற போது இறைவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதை, இறைவனுக்காக பிரிய வேண்டியதை சேர்த்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போவது என்பது வேறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க சஹீஹ் அல் ஜாமி 3567வது செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜார ரஜுலுன் அஹன் லஹு ஃபீ கர்யத்தின், ஒரு மனிதன் ஒரு கிராமத்திலே உள்ள ஒரு நண்பரை சந்திப்பதற்காக போகிறார். போற போது அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். ஒரு வானவரை அனுப்பி அல்லாஹ் கேட்கிறான், ஐன துரீத், நீங்க எங்க போறீங்க என்று கேட்கிறான். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், அஹல்லி ஃபீ ஹாதிஹில் கர்யா, இதோ இந்த கிராமத்தில் எனக்கு ஒரு உறவு இருக்கிறார், ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்கிறார். வானவர் கேட்கிறார், ஃபகால ஹல்லஹு அலைக மின் நிஅமத்தின் தருப்புஹா, உங்களுக்கு ஏதாவது உலக ரீதியான தொடர்புகள் அந்த நண்பருக்கும் சந்திக்க போகிற அந்த ஊர்வாசிக்கும் உங்களுக்கும் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், லா, இல்லை, இல்ல அன்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், நான் அவரை உலகளாவிய நோக்கம், பொருளாதார நோக்கம், திருமண பந்த நோக்கம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன், அதுதான் நோக்கமே தவிர வேற எதுவுமே இல்லை என்று வானவரிடத்தில் அந்த மனிதர் சொல்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இந்த மனிதர் என்ன நோக்கத்தோடு, எந்த உயர்தரமான நட்போடு, எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் அவருடைய நண்பரை தேடி போனாரோ அதை தாண்டியும் அல்லாஹு தஆலா இந்த மனிதரோடு அன்பு வைக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல நட்புக்கு கூலி நல்ல நண்பராக இருந்தால் அந்த நண்பரை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை நேசிக்கிறான். ஏன் நட்பு வைக்கணும்? ஒருவருடைய எதுக்காக நட்பு வைக்கணும்? உலகளாவிய நோக்கம் இல்லாமல். இப்ப இருக்கிற நட்புகளையும் நாங்கள் உலகளாவிய நோக்கம் இல்லாமல் மார்க்கத்துக்காக மாற்றிக் கொள்ளலாம். ரெடியாண்டா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர குறைவுதான். ஏன்னா இப்படிதான் சிலதை பொறுத்து தான் போகணும். அப்படி இல்லாட்டி ஒருத்தருடைய இருக்கலாம், நாங்க என்ன சஹாபாக்களா என்று கேட்கிற அளவுக்கு பேச துவங்கிட்டோம் என்றால் நம்மளை ஷைத்தான் பயான் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். ஒரு அறிஞர் சொல்றார், ஷைத்தான் ஒரு 10 வாசல்களை திறந்து வைத்திருப்பான். அந்த 10 வாசல்களிலும் 9 வாசல்கள் நன்மையான வாசல்கள். தொழுக, நோன்பு, சதக்கா, ஹஜ்ஜி, பெற்றோர்களை பார்க்கிறது, சமூக பணிகள் செய்யறது, எல்லாமே எந்த வாசலுக்குள்ள போனாலும் நன்மையான காரியங்கள் உள்ள வாசல்களாகவே அது இருக்கும். அந்த 10 வாசல்களிலும் 9 நல்ல வாசல்கள். அந்த 9ஐயும் செய்துவிட்டு வருகிற போது ஒரே ஒரு வாசலை ஷைத்தான் திறந்து வைத்திருப்பான். அந்த 9 நலவுகளையும் செய்துவிட்டு அவன் வெளியேறுகிற வாசல் ஷைத்தான் திறந்து வைத்த ஒரு வாசலாக இருக்கும். ஷைத்தான் திறந்து. இப்ப இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா, நம்ம நட்பா ஒருவரோடு அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம் என்றால் அவர் நிறைய மன்னிக்க பழகணும். நம்ம எப்படி மன்னிக்கிறோம்டா, நான் அண்டே உங்களுக்கு சொல்லத்தான் நான் நினைச்சேன், ஆனா நான் சொல்லியிருந்தா நமக்குள்ள நட்பு இருக்காது, அதனால நான் சொல்லல என்று நீங்க நினைத்துட்டீங்க என்றால் அது அல்லாஹ்வுக்கான நட்பு அல்ல. அது அல்லாஹ்வுக்கான. அன்றே நான் சொல்ல நினைச்சேன் ஆனா சொல்லல. ஏன் சொல்லல? நீங்க ஏதாவது நினைச்சிடுவீர்கள் என்று. இந்த நண்பர் நினைக்கணும், என்ற நண்பன் அல்லாஹ்வுக்கான நண்பன். நான் என்ன சொன்னாலும் அது சரியாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வார். அவர் நினைக்கணும், என்னுடைய நண்பர் எது செய்தாலும் சொன்னாலும் அல்லாஹ்வுக்காக அவர் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இருப்பார். எப்ப 2 பேருக்குள்ளையும் நான் சொல்லத்தான் நினைச்சேன், அண்டே அரைஞ்சிருப்பேன், நான் பல்லுடைகிற மாதிரி உங்களுக்கு தந்திருப்பேன், கன்னத்துல 2 என்ன செய்ய இப்படின்னு ஒருவர் பேசுறார் என்றால்
அதுக்குள்ள நட்பு அல்ல, அதுக்குள்ள ஏதோ இந்த உலகத்தின் ஒரு தேவை தங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அடையாளம். அல்லாஹ்வுக்கான நட்பு. இந்த பாருங்க பாப்பா, நான் உங்களை அல்லாஹ்வுக்காகத்தானே தாங்க நேசிக்கிறேன், ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? நான் பார்க்கிறேன், சில நேரம் உங்களோட போனை நான் பார்க்கிறேனே, உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் தானே வருகிறது. நானும் நீங்களும் மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல்ல இருக்கணுமே, அதுக்காக சொல்றேன், விட்டுடுங்கப்பா. அவர் என்ன நினைச்சாலும் பிரச்சனை அல்ல. நான் பேசியது இறைவனுக்காக. எனக்கு நீ இல்லாவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு என்னோடு நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நம்மளும் அவரை ஜோக்க பார்த்து நம்மளும் சிரிக்கிறோம், நம்மளும் அவருக்கு உத்வேகம் கொடுக்கிறோம், அவர் பேசுறத காது தாழ்த்தி கேட்கிறோம். நம்மளோட சிரிப்பு அவரை வளர்க்க வைக்குது. அவர் சொல்ற ஜோக்குல இன்னும் ஒரு பொய்யான ஜோக்கை சேர்ந்து கட்டி விட்டு அடிக்க நினைக்குது. அவன் திருந்துறான் இல்ல, அவன் கெட்டு போறதுக்கு நம்முடைய சிரிப்பும் ஒத்துணர்வும் அவனை விட்டு போகாமல் இந்த உலகத்தில் தடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல நட்பல்ல இது, இந்த பூமியில் ஆக கெட்ட நட்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில 2101வது செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை உதாரணம் கூறுறார் என்றால் சுப்ஹானல்லாஹ், ஆனா அவரு படிக்க தெரியாத எழுத தெரியாத ஒரு சயின்ஸ் அது இதுண்டு இந்த உலகத்தில் எதெல்லாம் கொடிகட்டி பறக்கிறதோ அதுக்கு அப்பால் உம்மி நபி தானே. உம்மி நபின்னா உம்மாவோடு சேர்ந்தவர் என்பது அர்த்தம். பிறந்த மாதிரிய பிள்ளை, வேற ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மி நபின்னு ஏன் சொல்ற? பிறந்த தாயோடு உம்மி என்றால் தாயோடு சேர்ந்தவர் என்பது அர்த்தம். அதான் உம்மி நபின்னு சொல்றது. எழுத வாசிக்க தெரியாதவருக்கு சொல்றல்ல உம்மி நபின்னு. உம்மி நபின்ற அர்த்தம் என்னன்னா உம்மாவோடு சேர்ந்தவர், தாயோடு சேர்ந்தவர், பிறந்தத்திலிருந்து அப்படியே உம்மா பிள்ளை. அவர் கொண்டு தெரியா ரசூலுல்லாஹ் அதுதான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணம் வமா யந்திகு அனில் ஹவா, அவர் எதையும் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அதனால இந்த உலகத்தில் எந்த உதாரணமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உதாரணத்துக்கு முன்னால் நிற்காது. ஏனென்றால் வமா யந்திகு அனில் ஹவா, மனோ இச்சையோடு அவர் பேசுவது இல்லை, இறைவனுடைய நாட்டத்தோடு அவர் பேசுகிற செய்தி. அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், அதுக்கு ஒரு கீமத் இருக்கும், அதுக்கு ஒரு பெருமதி இருக்கும். அது லேசான ஒன்று அல்ல தோழர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ், ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம். இந்த பூமியில ஒரு அத்தர் வியாபாரியை போல, ஒரு கொள்ளன் வேலை செய்கின்ற மனிதனை போல, ஒரு கொள்ளன் வேலை செய்கின்ற மனிதனை போல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அத்தர் வியாபாரி உனக்கு அத்தரை தராவிட்டாலும் அவன்கிட்ட இருந்து வார வாசம் இருக்குத்தானே, வார வாசம் அது உனக்கு நல்லது. உண்மையும் தான் தோழர்களே. நம்மள்கிட்ட நல்ல நண்பர் இருந்தா இன்றைக்கு போன் ஆஃப் பண்ணி போட்டு தூங்குவோமாப்பான்னு இருப்பார். இவர் கோல் அடிச்சு, என்னவா நீங்க தூங்குற, பயானுக்கு போவோமே வாங்கலே, ஏன் நீங்க இருக்கிறீங்க, கியாமுல்லைல இமாம் ஜமாத்தோட தொழுவோமே, இல்ல இல்ல நான் லேட்டாகி தொழுவோம் நான் நினைக்கிறேன். லேட்டாகி நம்மளோட பலவீனம் செய்தான் விட மாட்டான் வாங்க என்று ஒருவர் இழுத்துட்டு போறார் பாருங்க. நல்ல நண்பர் அவர் நம்மளை இழுத்து வைப்பார், நல்ல காரியத்துக்கு இழுத்து வைப்பார். கெட்ட நண்பன் ஒரு கொள்ளன் வேலை செய்யற விட போல, அவன்கிட்ட இருந்து வார கறி உங்களுக்கு படாட்டியும் அந்த புகை உங்களோட சுவாசத்துக்கு நல்ல இல்ல. நாங்க சொல்லலாம். இப்ப நமக்கிட்ட இருக்கிற நண்பர்கள் யார் தெரியுமா? நல்லா ஜோக் அடிக்கணும், அவர் பேசுறதெல்லாம் தூசானமான கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யணும், கெட்ட வார்த்தை பேசுறவர், சும்மா அப்படி ஒரு கரா டைப் உள்ளவர், அப்படி சார்த்தை உசத்தி கட்டிக்கிட்டு அப்படியே நின்று பேசுற ஒரு ஆள், அவர் தான் நமக்கு கிட்ட இருக்கிற நல்ல நண்பர். 4 பேர் வந்தா அடிய பாப்பா நீ பாடு வாங்க பாப்பா அப்படின்னு இழுத்து பேசுறவர், நல்லா சூரத்தோடு தாடி வச்சு அல்லாஹ்வை பயந்து திக்ருகள் செய்து அழகான குர்ஆன்களை ஓதி மார்க்க பிரச்சாரங்களை சொல்லி, இது இல்ல. நீங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள், சஹாபாக்கள் சஹாபாக்கள், சஹாபாக்கள் தாபியீங்கள், தாபியீங்கள் தபா தாபியீங்கள், உலகத்துல வந்த இமாம்கள் எல்லாரையும் நீங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவங்களோட நட்பு எல்லாமே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் இருந்துச்சு, உலகத்துக்காக ஒத்தட்டே இருக்கு. ஆனா நம்மட நட்பு எல்லாமே இந்த உலகத்தின் தேவைகள், சிரிப்புகள், ஜோக்குக்காகத்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் நட்பு எந்த இடத்துல நமக்கு செல்வாக்கு செலுத்துன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் கெட்டவன் ஒரு பாவம் செஞ்சிட்டான்டா இந்த மூக்குல ஒரு கொசு மொச்ச மாதிரி இருக்குமா. நம்மட நண்பர் செய்கிற பாவத்தை நம்ம தடுக்காம அங்கீகாரம் கொடுத்தால்
காலப்போக்கில் நாம் இந்த ஹதீதுக்குள் அகப்படுவோம். நம்மட ஒரே ரூம்ல இருந்துட்டு அவர் போடுற கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் விரும்பியோ வெறுத்தோ நானும் நீங்களும் பார்க்க வேண்டி நேரிடும் என்பதை மறந்துடக்கூடாது. பாருங்க, இந்த நட்பு வளரணும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்குள்ள நீங்க சலாத்தை பரப்புங்கள். என்ன நம்ம இன்னைக்கு ஹாய், ஹவ் ஆர் யூ, ஃபைன், நம்ம இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சார தாக்கம். சலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னah ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஈமான் அதாவது ஒருவருக்கொருவர் ஈமான் கொள்ளாத வரைக்கும் நட்பு கொள்ள மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் அன்பு கொள்ள மாட்டீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பு வளரோணுமாக இருந்தால் அஃசு ஸலாம் பைனக்கும், உங்களுக்குள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். நம்மட நண்பரை பார்த்து சிரித்த முகத்தோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல நமக்கு மனசு வருகிறது இல்லையே? வருகிறது இல்லை? ஒரு ஆள் ஊர்ல இருந்து வாராருந்தா யாபோட்ல போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் ஒன்று கொடுத்து எடுத்துட்டு எப்படா மச்சான் இருக்கிறாய் சோமாய்க்கான்னு வாரு, அதோட முடிஞ்ச அவ்வளவு. நம்மட நண்பரை பார்த்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் பரக்கத்தும் சுபீட்சமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி அவர் அதற்கு மாறி நம்மளுக்கு பிரார்த்தனை செய்வது என்பது இந்த முஹப்பத்தை வளர்க்கும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மட வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாரும் ஹாய் சலாம். இப்ப நிறைய பேர் ஸ்டிக்கர் மெசேஜ் தானே எல்லாம். இப்ப சலாம் வாயில சொல்றீ, சலாம் ஸ்டிக்கர். நீங்க அப்படியே ஜஸாக்கல்லாஹு கைர் வாயில சொல்றீ ஸ்டிக்கர். சலாம் பொண்டாட்டிக்கும் ஸ்டிக்கர் தான், எல்லாருக்கும் ஸ்டிக்கர் சலாத்தை போட்டு பார்க்கிறது. சலாம் என்பது வாயால் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. நம்மட நட்பு எங்க மாத்திட்டு தெரியுமா? எங்களை டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு போய் எங்கட ஒரு இபாதத்தை டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். சலாம் வாயால் சொல்லப்பட வேண்டியது ஸ்டிக்கர் மெசேஜாக மாறி போயிட்டு நிறைய பேருக்கு கவலை. பார்த்தா அதுக்கு அவர் மாறி அடிச்சு விடுறாரு. இப்ப கொஞ்சம் பேர் அரபு தெரியாட்டியும் பரவாயில்ல, அதுக்குண்டு ஸ்டிக்கர் மெசேஜ் வந்திருக்கு, தேடி பிடிச்சு அடிச்சு அனுப்பிடுறது. ஒரு பெருநாள் வந்தாலும் ஸ்டிக்கர் மெசேஜ் தான், கண்டாலும் ஸ்டிக்கர் மெசேஜ் தான், எல்லாம் இப்ப ஸ்டிக்கர் மெசேஜ்லயே போயிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்குள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், அது அன்புகளை அதிகரிக்கும். என்ன யார் ஒருவர் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவர். என்னங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்ததன் பிற்பாடு மறுமையில் விசாரிக்கப்பட்டு அவன் சுவர்க்கம் நுழைகிற போது வானவர்கள் அவனுக்காக வேண்டி சலாம் சொல்லித்தான் அந்த சுவர்க்கத்துக்குள் வானவர்கள் அழைத்தெடுப்பார்கள். என்னங்க சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் இன்றைக்கு நம்மட போன்கள் ஊடாக ஸ்டிக்கர் மெசேஜ்களாக மாறி போயிருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நட்பு வளரணுமாக இருந்தால் உங்களுக்குள்ள நீங்க தஹாபு, நிறைய தஹாது வதஹாபு அன்பளிப்புகளை கொடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அபு நஈம் அல்லது நுஐம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், இவர் சரியான ஒரு ஜோக் அடிக்கிறாள். ஜோக்குன்னா நம்மளுமாய் தேவையில்லாத ஜோக்குன்னு நினைக்க கூடாது. விளைச்சானே ரசூலுல்லாவோட சேர்ந்துட்டு சிரிக்க வச்சு வாங்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு ஆள். இவரு ஏழையும் தான், கஷ்டவாளியும் தான். ரசூலுல்லாவுக்கு ஏதாவது ஹதியா கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஏதாவது நம்ம ஹதியான்னு சொன்னதோட அப்போ ஹதியா கொடுக்குறேன், எங்க நமக்கு 100 கேடி தான் கிடைக்குது. ஹதியா கொடுக்குறேன்னா எப்படி ஒரு 15-20 கேடி போயிடும். ஒரு பேனையை கொடுத்தாலும் ஹதியா தான். அது அல்லாஹ்வுக்காக வேண்டிய வைத்திருக்கிற அன்புக்குள்ள அது பெருசுங்க. இவர் என்ன செய்யறாருன்னா பஸாருக்கு போறார், ரசூலுல்லாவுக்கு ஏதாவது ஹதியா ஒன்று வாங்கி கொடுக்கணும் போறார். போய் பார்க்கிறார், நல்ல அழகான ஒரு ஆடை ஒன்று இருக்குது. ஆடையை தூக்கிட்டு காசு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, முதலாளிக்காரன் நிற்கிறான், எனக்கு பின்னால வாண்டார், எனக்கு பின்னால அப்படியே வாண்டார். எங்கன்னு கேட்டார், வா எனக்கு பின்னால வாண்டார். அப்படியே ஆடையை தூக்கிட்டு முதலாளிக்காரன் பின்னால போறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறார்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய கதவை தட்டுறார். யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய ஹதியா அப்படி என்றார். இது என்னுடைய ஹதியா அப்படி என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டாங்க. ஹதியாவே வாங்கி கொண்டாங்க, கிஃப்ட் வாங்கி கொண்டாங்க. பக்கத்தில் இருந்த முதலாளி என்ன சல்லியை கொடுங்கன்னு கேட்டார் இவர்கிட்ட. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே சல்லியை கொடுத்துருங்க என்றார். எனக்கிட்ட சல்லி இல்ல, நீங்க சல்லியை கொடுத்துருங்க யார சொல்லாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்ப நீ எனக்கு கிஃப்ட் தரலையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் தரணும் தான் ஆசை, ஒன்றும் இல்லையே யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட ஒன்றும் இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து கொண்டு அதற்கு சல்லியை கொடுத்து எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், கொடுக்கணும் என்ற ஆசை. பெண்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இந்த பூமியில் முதலாவதாக ஈச்சங்குத்தியிலிருந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அன்சாரி பெண் வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கிட்ட ஒரு நஜ்ஜாரன், ஒரு ஓடாவி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பினால் அவரை சொல்லி உங்களுக்கு நின்று பயான் பண்ணுவதற்காக ஒரு மிம்பர் மேடை நான் அடித்து தரட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரும்பினா அடிச்சு தாங்கன்னாங்க. முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் இறை தூதருக்கு மிம்பரை ஹதியாவாக கொடுத்த ஒரு பெண் உங்களுடைய பெண் குலத்தை சார்ந்தவர் தான். அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு மிம்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி அந்த மிம்பரில் இருந்து கொண்டு இறை தூதரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஈச்சங்குத்தி ஒரு குழந்தை பிள்ளை அழுவதை போல அழ தூங்கியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இடைநடுவிலே இறங்கினார்கள். ஈச்சங்குத்தி இடத்தில் போனார்கள். ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி அணைப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஈச்சங்குத்தியை ஆறுதல் சொல்லி அணைத்து அழாதே என்று அதற்கு ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பூமியில் அன்புக்காக மார்க்கத்துக்காக ஹதியா கொடுத்ததும் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் மிம்பர் அடித்து கொடுத்ததும் ஒரு பெண் தான். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். ஒரு விதவை பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி வந்தவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர். இறை தூதரை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காகவே தான் பெத்த பிள்ளையை கொண்டு போய், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பிள்ளையை நீங்கள் வேலைக்காரராக வைத்துக் கொள்ளுங்கள் என்னாங்க. என்ற பிள்ளை உங்கள்கிட்ட மார்க்கத்தை மட்டும் படிக்கட்டும், உலகளாவிய நோக்கம் எதுவும் எனக்கு வேண்டாம் என்னாங்க. அப்படிப்பட்ட தாய் எல்லாரும் மதீனாவுல உள்ள எல்லா முஹாஜிர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒத்தர் ஒன்று கொடுக்க இல்ல. அந்த நேரத்துல உம்மு சுலைம் விதவையாக இருந்த நேரம் சுப்ஹானல்லாஹ், ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டார்கள். பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை திருப்ப கொடுத்தார்கள். அன்பு, அல்லாஹ்வுக்கான பாசம். இந்த பாசம் வளரணும் என்றால் உங்களுக்குள் அதிகமாக நீங்கள் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த பாசம் வளர வேண்டும் என்றால் முடியுமான வரைக்கும் பெருசோ சிறுசோ உங்களோட லெவலுக்கு ஏற்ற ஹதியாக்களை கொடுங்க. ஆனால் நட்பை வளர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மூன்றாவது, நான் ஒருவரோடு நட்பாக இருக்கிறேன் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபூதாவுதுல 1522வது செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத பியதிஹி, தந்த கையால முஆது இப்னு ஜபல் அவர்களை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன் என்னாங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் என்னாங்க. யாராவது அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் நட்பாக இருக்கிறார்கள் என்றால் அவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அது ஹதீஸ், அது சுன்னா. நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக முஹப்பத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அபூதாவுத் 5125வது செய்தி, மர்ர ரஜுலுன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் ஜாலிசுன். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இருக்கிற போது கடந்து போகிறார். பக்கத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபகால ரஜுல், அந்த மனிதர் சொல்கிறார், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக யா ரசூலுல்லாஹ், இன்னி லுஹிப்பு ஹாதா ஃபில்லாஹ், இந்த மனிதரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அந்த போராட யா ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன் என்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, அக்பர்தஹு பிதாலிக், நேசிக்கிறேன் என்று அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க.
நான் உங்களை நேசிக்கிறேன் என்று, அல்லாஹுக்காக நான் உங்களை விரும்புகிறேன், முஹப்பத்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், சொல்லலன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்கள் அவரிடத்தில் போய் நீங்கள் அந்த செய்தியை அறியுங்க அப்படின்னாங்க. சொல்லுங்க, நாங்க யாராவது அல்லாஹுக்காக ஒருவரை நேசித்தால் சொல்லுங்கள், நான் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவரும் மாறி சொல்லட்டும், நானும் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லட்டும். அன்பை வளர்க்கும், அல்லாஹுக்கான அன்பை இந்த உலகத்தில் வாழ வைக்கும். நட்பை வளர்க்கும், அந்த நட்பை இந்த உலகத்தில் வாழ வைக்கும். அடுத்தது மன்னிப்பு. உங்களோட ஈமானிய ஒரு உறவு தப்பு செய்தால், தவறு செய்தால், பெரிய பெரிய பாவங்கள் அல்ல, சின்ன சின்ன விஷயங்களை செய்தா மன்னிக்கிற பண்பை நீங்க எடுத்துக்கும். இங்க பாருங்க, நான் கடுங்கோக்காரன், தூக்குறத்தால அடிச்சு விட்டுருவேன். இது அபூஜகுல் உத்துபாட போனோமா நமக்கு தெரியப்படாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க நம்மளோட பழகுறதுனா கொஞ்சம் கத்தில நிக்கிற மாதிரி தான் இருக்கணும். சருகினாலும் வெட்டும், விழுந்தாலும் வெட்டும், கழுத்து துண்டாயிடும். இது நல்ல நட்பல்ல. விளைச்சாரு சிலதை பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், சிலதை கண்டும் காணாமலும் இருக்கணும். இப்போ ஒரு மனுஷர் உங்களோட நட்பு வைக்கிறார், திருந்தோணும்னு நினைக்கிறார். இப்பதான் அவர் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வாரார். இப்ப அவர்கிட்ட நீங்க சொல்லி 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 வாருங்க. இந்த நேரத்துல அவர் விட்டு 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 வாரார். நீங்க போய் அவர் சிகரெட் ஒழிச்சு உங்களை கண்ட உடனே வெக்கத்துல ஒழிச்சு அடிப்பாரு. நீங்க போய் முன்னால, எனக்கு தெரியும் நீங்க எங்க சிகரெட் அடிக்கிறீங்கன்னு. இவன் பார்த்து நாளைக்கு இவன் பெரிய தொல்லை அறிக்கி உங்களுக்கு முன்னாலே நின்று ஊதி விட்டுருவான். வேணாம். சிலரை கண்டும் காணாமலும் அவரை திருத்த முயற்சி செய்யுங்கள். பாவம் செய்தால் கட்டாயம் தடுக்கணும், கையால பாவம் செய்தால் கண்டிப்பாக தடுக்கணும். அவன் திருந்தி வாரான் என்றால் அவனை அப்படியே ஒத்தடியாக ஒதுக்கிட்டுறாதுங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்லி, அல்லாஹ்வை பத்தி, மார்க்கத்தை சொல்லி, நரகத்தை சொல்லி அவனை திருத்தி எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் இறங்குங்கள். நிச்சயமாக அதுதான் நட்பை வளர்க்கும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவரை நீங்க நேசிச்சா நண்பனுக்காக துஆ செய்யுங்க. நான் கேட்கிறேன், இத்துணை வரைக்கும் உங்களுடைய நண்பருக்காக துஆ செஞ்சவங்க, தொழில் எடுத்து தந்தவனுக்கு துஆ செஞ்சிருப்பீங்க. இந்த குவைத்துல போக விடாம இருக்க வச்சாரு, அதுக்கு ஒரு துஆ செஞ்சிருப்பீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக நேசித்த உறவுகளுக்காக எத்தனை பேர் துஆ செஞ்சீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் துஆ செஞ்சீங்க? இந்த ஷேக்மார்கள்லாம் இருக்கிறாங்க, என்னத்துக்காக இருக்கிறாங்க? கேட்கிறேன், மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தராங்க. எப்ப போய் நீங்க கையை பிடிச்சி ஷேக் அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன் வெட்க கொஞ்சம் பேரு. அங்கால போன்ல ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிப்ரவரி 14க்கு பிக்சர் மெசேஜ் பிஞ்சு பறக்குது. ஏன்னா தேவையில்லாத மெசேஜ் போகுது. அதை தூக்கி வைஃபுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு மனசு இல்லை. வைஃபுக்கு அந்த பிக்சர் மெசேஜ் போகுது இல்லை. ஏதாவது ஒரு வைஃபை ஊடாக எங்கேயாவது ஒரு போய் தட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு திரும்ப என்ன செய்யுது, வைஃபு கிட்ட மாட்டிக்கிட்டு திரும்ப வந்து தௌபா செய்யற நிலைமையில தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். விளைச்சானே, நான் என்ன சொல்றேன் என்றால், அல்லாஹ்வுக்காக நேசிக்குகின்ற உறவுகள்கிட்ட சொல்லுங்கள், அந்த உறவுகளுக்காக நீங்க துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஸ்லிமில, மா மின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிظஹரில் கைப் இல்லா காலல் மலக் வலக பிமித்லி. மறைவாக இருக்கிற ஒரு உறவுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் உங்களுக்காக அல்லாஹ் ஒரு வானவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து அந்த நட்புக்காக, அல்லாஹ்வுக்காக நேசித்த உறவுக்காக துஆ கேட்க 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 வானவர் அவர் வந்து, யா அல்லாஹ் இவர் கேட்கிற துஆவை இவருக்கு முதல் கொடுத்துடு என்று அவன் நம்ம ஒரு இடத்துல இருந்து துஆ கேட்கிற நேரம், இன்னொரு ஆளுக்கு கேட்கிற நேரம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கணும் தெரியுமா? ஒரு நண்பன் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இவரை நேசிக்கிறேன், யா அல்லாஹ் அவருக்கு ஆயில கொடு, அவரை பாவத்தை மன்னி, குடும்பத்துக்கு பரக்கத் செய், பொருளாதாரத்தை கொடு என்று நிறைய கேட்க 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 நம்மட மனசுல என்ன தெரியுமா ஓடணும்? இப்ப வானவர் இருக்கிறார், எனக்கும் சேர்த்து துஆ செய்கிறார். நான் நண்பனுக்கு செய்கிற நேரம் வானவர் எனக்கு துஆ செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறைமுகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு துஆ செய்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவரை இறக்கி உங்களுக்காக துஆ செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுக்கொள்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பூமியில ஹலீல் என்பது வேற, உற்ற நண்பர் என்பது வேற, நண்பர்கள் என்பது வேற. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இது என்ற உசுறு நண்பன் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, உசுறு நண்பன் எனக்கு ஒருத்தரும் இல்லைன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயிர் நண்பன் எனக்கு இல்லைன்னாங்க. ஆனா நம்ம என்ன கிளாஸ்மேட் மாஷா அல்லாஹ் அப்படின்னு அறிவிப்பாரு, உசுரை தந்துடுவாங்க. நமக்காக உசுரை தாரவன் நண்பனா இருக்க மாட்டான். அலைச்சாரு, அல்லாஹ்வுக்காக உசுரை கொடுக்குறவன் தான் நண்பனா இருப்பான்.
அது ஒரு பேச்சுக்கு சொல்றது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹு தஆலா என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான், நான் யாரையும் உற்ற நண்பனாக எடுக்கவில்லை. அப்படி எடுப்பதாக இருந்திருந்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் உற்ற நண்பராக எடுத்திருப்பேன் என ரசூலுல்லாஹ். அதனால உற்ற நண்பர்கள் கிடையாது, உற்ற நண்பர்கள் எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தூதரே எடுத்துக்கொள்ள. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நட்புக்கு உதாரணம் காட்டிலும், உமர் அவர்களை விட, அபூபக்கர் அவர்களை விட நட்புக்கு உதாரணம் காட்டிலுமா? ஒரு தடவை 2 பேரும் நண்பர்களே. ஏன் நண்பர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் போனார், அபூபக்கர் போனார், உமர் போனார் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தாரு போனாரு, வந்தாரு போனாரு, இருந்தாரு பேசினாரு, கதை எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த 3 பேரும் தான். அவ்வளவு நண்பர்கள், அவ்வளவு நண்பர்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான், எடுப்பதாக இருந்திருந்தால் அபூபக்கரை நான் எடுத்திருப்பேன் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்துல உற்ற உயிர் நண்பர் என்பது கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. நண்பர்கள் அல்லாஹ்வுக்கான நண்பர்கள். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்த செய்தியை, பெரிய செய்தி, புகாரியில 4640வது செய்தி, முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சு வழக்குல ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அதை தீர்த்து கொண்டு 2 பேரும் மன்னிப்பு விட்டு வாழ்ந்தாங்க. இந்த இந்த அபூபக்கர் அவர்கள் மரணிக்கிற தருணத்துல மக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு பிறகு நீங்க யார ஹலீஃபாவா விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, நான் உமர் இப்னு கத்தாபை நான் விட்டுட்டு போகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு, விட்டுட்டு போகிறேன் நான். மக்கள் கேட்டாங்க, அவர் தானே கொஞ்சம் கடுமையான ஆளே, அவரை விட்டுட்டு போறீங்களே நீங்கன்னு கேட்டாங்க. அவர் தானே கடுமையான ஆள். நான் சும்மா கேட்கிறேன், நமக்கிட்ட நம்மளோட நண்பர் இருக்கிறார், அடிக்கடி சண்டை பிடிக்கிறவர், அடிக்கடி வாய்த்தர்க்கம் படுவார், அடிக்கடி பிரிகிறோம் சேர்றோம். இப்படி ஒரு ஆள் இருந்தா எனக்கு தெரியும் என்ன செய்ய, தலைவலியே. மௌத்துடைய தருணத்துல அவர் சொல்லிட்டு போறார், எனக்கு பின்னால ஒரு தகுதியான மனிதராக உமரை நான் விட்டுட்டு போகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்து பிரச்சனை வந்தா மனசுக்குள்ள இருக்காது, வாயிலே இருக்கும், முடிச்சிடும். அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யறோம்டா, நாங்க முதல் சண்டை பிடிச்சோம், இப்ப சேர்ந்துக்கிறோம். ஆனா பழைய அந்த ஒட்டுது இல்ல, வெட்டிக்கிட்டு தான் நிக்குது. ஒரு திரை இருக்குது உள்ளுக்குள்ள, என்ன செய்யுது, ஒரு திரை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி, அபூதாவுதுல 3527வது செய்தி பாருங்கள். இன்ன மின் இபாதில்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர், மாஹும் பி அம்பியா வ ஷுஹதா, அவர்கள் நபிமார்களும் அல்ல, ஷுஹதாக்களும் அல்ல. நாளை மறுமையிலே அவர்கள் யக்பிதுஹுமுல் அம்பியா வ ஷுஹதா, நபிமார்களும் ஷுஹதாக்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிற நிலைமையில் மறுமையுடைய நாளையிலே முத்தான மேடைகளில் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, முத்தான மேடைகள்ல இருப்பாங்களா. நம்முடைய நட்பு சுவர்க்கத்திலையும் இருக்கும். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் துக்பிருனா மன்ஹும், அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் கௌமுன் தஹாபூன பிருஹில்லாஹ், அவர்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் நண்பர்களாக இருந்த, நட்பு வைத்த, முஹப்பத்து வைத்த ஒரு கூட்டம் நாளை மறுமையிலே முத்தான மேடைகளில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து நபிமார்களும் அவர்களை பார்த்து ஷுஹதாக்களும் ஆச்சரியப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வசனம் இதை ஓதினார்கள். சூரத்துல் யூனுஸுடைய 62வது வசனம், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், நிச்சயமாக இறைநேசர்கள் அவர்கள் பயப்படவோ கவலைப்படவோ மாட்டார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினார்கள். நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கான நட்பு, நல்ல நட்பு, தீய நட்பு இல்லாதது அல்லாஹ்வுடைய மறுமையுடைய நாளையில் முத்தான மேடைகளில் இருந்து நபிமார்களும் ஷுஹதாக்களும் ஆச்சரியப்படுகிற அந்த உயர்ந்த இடத்தில் நாம் இருக்க தயார் என்றால் அடிக்கடி சலாம் சொல்வோம், அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களை ஹதியாக்களாக கொடுப்போம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவர்களை மன்னிப்போம்.
மார்க்கம் மட்டுமே உள்ளத்தில் இருக்குகின்ற இடத்தை அவர்களுக்காக வைத்துக் கொள்வோம். என்னுடைய நண்பர் என்ன நினைப்பார் என்று சொல்லுகிற இடத்திலிருந்து ஓரமாகி என்னுடைய நண்பர் எதையும் நினைக்க மாட்டார். அலர் ராசு வல்லை, நீங்கள் சொல்ற கருத்து மார்க்கத்தோடு இருக்கிறது, தலைக்கு மேல வச்சு என்ன செய்கிறேன், நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அது அல்லாம இன்றைக்கு நம்ம ரெண்டு பேரும் நட்பா இருக்கிறோம். நம்மட மனைவி 2 பேரும் நட்பா இருக்கிறாங்க, தப்பு இல்லை. நம்ம 2 பேரும் நட்பா இருக்கிறோம். நம்மட மனைவியோடு நட்பாக இருக்கிற அந்த மனைவியில் ஒருத்தர் நம்மளோடு நட்பா இருக்கிறாங்க. நிறைய நேரம் பேசுறாங்க, கதைக்கிறாங்க, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்கிறாங்க. நாங்களும் சொல்றோம், கொஞ்சம் புத்திய சொல்லுங்கன்றாங்க. நாங்களும் புத்தி சொல்றோம், கொஞ்சம் ஆளை கவனிச்சுங்கன்றாங்க. நானும் பார்க்க தான் அடிக்கடி ஆளுக்கு ஒரு ஃபோன் வாரது மாதிரி எனக்கு விளங்குதுதான். இன்ஷா அல்லாஹ் நான் பார்த்துக்குவேன். இவர் இப்ப ஒரு உரிமை எடுக்கிறார். இப்ப அவருக்கு நம்பிக்கை, நம்மளோட மாப்பிள்ளையை இவர் பாதுகாக்கிறாருன்னு. இப்ப அப்படியே பேசி 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 டெவலப் ஆகி இங்க இருந்து நம்மட நண்பருடைய குறையெல்லாம் மனைவியிடம் மனசுல விதைக்கிறோம். அவரு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அல்ல, அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. அவவும் பேசுறார், இவரும் பேசுறார். அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்த நட்பு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கணவனுக்கு எதிராக எந்த ஒரு மனைவியை ஒரு மனிதன் தூண்டுகிறானோ அல்லாஹு தாலா அவனை சபிப்பானாக. நாங்கள் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்துல நட்பா இருக்கிறாங்க, ஒண்டா ட்ரிப் போறாங்க, பயணம் போறாங்க, சிரிக்கிறாங்க, கதைக்கிறாங்க. அவ இவருக்கு தேர்த்தனி ஊத்தி கொடுக்குறா, இவ அவருக்கு தேர்த்தனி ஊத்தி கொடுக்குறாங்க. அவ அப்படி பிங்கால் எடுத்து போட்டு விடுறா, இவரு மாஷா அல்லாஹ் சிரிச்சிட்டு சாப்பிடுறாரு. சில நேரம் மீனை தூக்கி பிணைஞ்ச கையால அவக்கு வச்சு விடுறது, அங்கிருந்து மட்டனை தூக்கி இஞ்ச. நான் கேட்கிறேன், அல்லாஹுக்கான நட்பு திரையோடு இருக்கட்டும். அல்லாஹுக்கான நட்பு நம்மளோடு நம்ம நட்பா இருந்துக்குவோம். நம்மட மனைவியோடு நட்பாக இருக்கட்டும். நல்லதை கண்டா சொல்லுவோம், தீயதை கண்டா தடுப்போம். தனிமையில் பேசுவது, தனிமையில் கதைப்பது, நம்மட நண்பனுக்கு எதிராக மனைவியை மாற்றி விடுவது என்ற இந்த போக்கிலிருந்து ஓரமாகி அல்லாஹுடைய அருள் கிடைக்காத மனிதர்களில் நானும் நீங்களும் ஆகாமல் அல்லாஹுக்காக அன்பு கொண்டு, அல்லாஹுக்காக கொடுத்து, அல்லாஹுக்காக தடுத்து, அல்லாஹுக்காக பிரிந்து வாழுகிற நல்ல நட்பு உள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலும் வாழ்ந்து நாளை மறுமையில் உங்களுடைய மரணத்தின் பின்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தான மேடைகளில் வைத்து அந்த நபிமார்களும் அந்த சுஹதாக்களும் ஆச்சரியப்படுகிற அந்த இடத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் வைத்து அழகு பார்த்து இந்த பூமியிலும் அல்ல மறுமையிலும் ஒன்றாக சுவர்க்கத்தில் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த சஹாபாக்களோடு ஒன்றாக வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக.